வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோ அல்லது அதிமுகவோ மயிரிழையில வெற்றி பெறக்கூடிய மிக இக்கட்டான தேர்தலாக அமைய இருக்கு. இந்த தேர்தல்ல யாருக்கு வெற்றி கிடைக்கும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு புள்ளி விவர கணக்கு அடிப்படையில தான் மோதிக்கொள்ள இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்தாலும் கூட திமுக அதிமுக கைவசம் தனித்தனியாக ஒரு கருத்து கணிப்பு கைவசம் இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது கூட்டணி மோதல்களும் நடைபெற்று வருது. தேர்தல் வெற்றி குறித்தும் மு.க.ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் போட்டு வைத்திருக்கக்கூடிய கணக்கு பற்றிய பின்னணி தகவலை தற்பொழுது இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். தமிழக ஆட்சி கட்டிலை பொறுத்தவரையில முதல்வர் பதவி எட்டி பிடிக்க வேண்டுமானால் மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல 118 தொகுதிகள்ல வெற்றி பெற வேண்டும். 118 தொகுதிகள்ல வெற்றி பெற்றால் மட்டுமே பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று முதல்வர் நாற்காலியில உட்காரலாம். அந்த வகையில தான் கடந்த தேர்தலை கணக்குல எடுத்துக்கொண்டால் திமுகவை பொறுத்தவரையில காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை இவங்க உள்ளிட்ட இடங்களும் பெற இருக்காங்க. இந்த கூட்டணியில திமுக 174 தொகுதிகள்ல போட்டியிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகள்ல போட்டியிட்டது. மற்ற கட்சிகள் 6 இடங்கள்லையும் 3 இடங்கள் தலா 1 இடங்கள் என ஒதுக்கப்பட்டு மொத்தம் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி போட்டியிட்டு இருந்துச்சு. அதிமுகவை பொறுத்தவரையில பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு போட்டியிட்டு இருந்துச்சு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,28,00,000 பேர். இவர்கள 4,57,00,000 பேர் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர் வாக்களிக்காமே இருந்திருக்காங்க. இதுல மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக 1,74,30,100 வாக்குகள் பெற்றிருந்துச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக 37.70% ஓட்டுகளையும் பெற்றுச்சு. இதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 1,53,90,974 வாக்குகள் பெற்றுச்சு. அதாவது அதிமுக 33.29% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. ஒட்டுமொத்த வாக்காளர்களின் திமுக அதிமுக பெற்ற வாக்கு வங்கியில 30 லட்சம் ஓட்டுகள் தான் இரு கட்சிகளுக்கும் இடையிலான வேறுபாடு. அதாவது கடந்த தேர்தலை அதிமுகவை விட திமுக 30 லட்சம் வாக்குகளை அதிகம் பெற்றிருந்துச்சு. சதவீதத்தை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 4% வேறுபாட்டில் தான் திமுக வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இதுல கூட்டணி கட்சிகளை பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி 3.80%, பாரதிய ஜனதா கட்சி 2.62%, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1.9%, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 0.85%, தேமுதிக 0.43%, காங்கிரஸ் கட்சி 4.3%, விடுதலை சிறுத்தைகள் 2.62%, முஸ்லிம் லீக் 0.48% ஆகிய அளவுல வாக்கு வங்கிகளை பெற்றிருந்தாங்க. இது தவிர டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பாரிவேந்தன் என மொத்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மொத்தமாக 66,54,174 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. இது 14.5% ஆகும். தற்பொழுது இந்த வாக்கு வங்கி அடிப்படையில தான் இரு கட்சிகளும் தங்களது வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கின்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக 26.93% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அடுத்தபடியாக 20.46% வாக்குகளை பெற்றுச்சு. பாரதிய ஜனதா கட்சி 11.24% வாக்கு வங்கியையும் பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி 10.67% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி 8.10% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 4.31% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க.
தேமுதிக 2.59% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2.52% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. இதன் அடிப்படையில தான் தற்போது திமுக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்தவரையில புதிய கணக்கீட்டின்படி 39% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே சமயத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 37% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகளும் இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது இரண்டு கட்சிக்குமே இடையே நடக்கக்கூடிய மோதல்ல 2% வாக்குகள் தான் வித்தியாசமாக பார்க்கப்பட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தல்ல திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே கூட்டணி அமைக்கிறது சம்பந்தமா போட்டா போட்டியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதிமுகவின் வாக்கு வங்கி 1% குறையலான்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதே வேளையில தேமுதிக உள்ளிட்ட ஏதாவது 3 கட்சிகளை அதிமுக கூட்டணியில சேர்த்து கொள்ளுமானால் திமுக அதிமுக இடையிலான வாக்கு வங்கி சதவீதம் சமநிலையை பெறும். இதற்கிடையே வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் புதிதாக தேர்தல் களம் காண்பதால திமுக அதிமுகவின் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான கட்சியாக தான் தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கு. தற்போதைய கணக்கெடுப்பின்படிதான் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் 18% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இதுல அதிமுகவுக்கு சாதகமான 8% வாக்குகளும் திமுகவிற்கு ஆதரவான 5% வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும்னு என்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதால திமுகவோ அல்லது அதிமுகவோ தனித்து வெற்றி பெற முடியாமல் கொங்கு சட்டசபை அமையலாம் என்ற கணக்கீடு இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. திமுக இல்லனா அதிமுக இவங்க 2 கட்சிகளில் ஏதேனும் ஒன்று வெற்றி வாய்ப்பை பெறுமானால் அந்த வகையில இரு கட்சிகளின் கூட்டணி எப்படி அமைகிறது, தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி மக்களை கவர போகிறது, பிரச்சார யுக்தியை எப்படி கையாள போகிறார்கள் என்பது போன்ற தேர்தல் பணிகள்ல யார் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு காத்திருக்குதுன்னே சொல்லலாம். அது திமுகவோ அல்லது அதிமுகவோ என்பது வாக்காளர்களுடைய கையில தான் இருந்துட்டு இருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.